ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம ஹாங்காங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாங்காங்கில் உங்களுக்கு 4 to 5 days கிடச்சிதுன்னா நீங்கள் எதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் என்ன பண்ணணும், விசாக்கு என்ன ப்ராசஸ், ஹோட்டல் புக் பண்ணும்போது என்ன காஸ்ட் ஆகும், ஃபுட்டுக்கு அப்படின்னு உங்களோட இந்த ஐட்னரியை ஃபுல்லாக சொல்ல போகிறதா இந்த வீடியோ. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாங்காங்க்கு வந்து மினிமம் 4 to 5 days தேவைப்படும். நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சென்னையிலேருந்து ஹாங்காங் போகிறதுக்கு கேத்தே பசிபிக்கில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கேத்தே பசிபிக் பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட்டு ரவுண்ட் ட்ரிப்பாக என்ன ஆகுனா ஒரு 40,000 to 50,000 வரைக்கும் ஆச்சு நாங்கள் புக் பண்ணும்போது. அது வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ கம்மியாகும் காஸ்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்து அதை புக் பண்ணிக்கோங்க. ட்ராவல் டைம் பொறுத்த வரைக்கும் 5.5 hours ட்ராவல் சென்னையிலேருந்து ஹாங்காங்க்கு. ஸோ நாங்கள் போகும்போது விடிய காலைல 2 மணிக்கு ஃப்ளைட் இருந்தது. ஆனால் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது மார்னிங் 9:30. 5.5 hours தானே ட்ராவல், எப்படி 9:30 அப்படின்னு கேட்குறீங்களா? 2.5 hours வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சென்னைக்கும் ஹாங்காங்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஹாங்காங் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விசா தேவை கிடையாது. ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்கிற ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருந்தால் போதும். இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு, பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 6 month அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து பிஏஆர் ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நம்மளால் வாங்கிட முடியும். ஸோ நீங்கள் டூரிஸ்ட் விசானா ஒரு 14 days வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை 6 monthக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம், பாஸ்போர்ட்டில் டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்ன இருக்கோ அது கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா உங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எந்த இடத்துல ஸ்டே பண்ண போகிறோன்ற டீட்டெயில் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹோட்டலும் புக் பண்ணிக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கியூ கிரீன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர் டேக்கு ஒரு 10,000 ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே பிளேசஸ்லாம் ரொம்ப கன்ஸ்டன்ட் அதிகம், இடம் வந்து ரொம்ப சிக்கனமாக தான் இருக்கும். அதனால் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா 10,000 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 5,000 to 10,000 ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி தங்கிறதுக்கான ரூம்ஸ் கிடைக்கும். ஸோ அதையே நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம் முன்னாடியே. ஸோ இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து ஹாங்காங் கிளம்புறோம். எதெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்டாக பாஸ்போர்ட், பிஏஆர் இது எல்லாத்தோட பிரிண்ட் அவுட்டு ப்ளஸ் நம்ம ஆதார்லாம் வச்சுருப்போம். அதை வச்சு தான் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஸோ அங்கே வந்து ஹாங்காங் கேஷை வந்து ஒரு 20,000 நம்ம கரன்சி மாற்றி வச்சுக்கிட்டா நல்லது, இந்தியன் கரன்சி ஹாங்காங்க்கா. ஸோ அதுக்கு நிறைய ஏஜென்சிலாம் இருப்பாங்க ஏர்போர்ட் பக்கத்துலேயே, தெரிஞ்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஹாங்காங் கேஷாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்துலேயுமே இன்டர்நேஷ்னல் யூசேஜ் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அங்கே போய் எதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் மெடிசின்ஸ் உங்களுக்கு வந்து அங்கே போய் நம்ம வாங்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம கையில் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு தலைவலி மாத்திரை, டோலோ மாதிரி கொஞ்சம் தைலம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி ஹாங்காங் போய் ரீச் ஆன உடனே ஏர்போர்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா 7-Eleven கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்கிடணும். அந்த கடையில் தான் ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு $80 ஹாங்காங் டாலருக்கும் இந்தியன் டாலர் ருப்பீஸ்க்கும் வந்து ஒரு $11.5 $1 ஈக்குவல் டு $11.5 நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஸோ 80 ஹாங்காங் டாலர்ஸ்க்கு வந்து 15 GB டேட்டா போட்டு ஒரு சிம் கார்டு கொடுத்துருவாங்க. ஒரு 2 weeks யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹாங்காங்கில் இருக்க வரைக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வாங்கிடுங்க. அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் என்னென்னா நீங்கள் வந்து ஆக்டோபஸ் கார்டு வாங்கணும். இந்த ஆக்டோபஸ் கார்டு வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும் ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும். அதை வந்து மெட்ரோ ட்ரெயினில் போகிறதோ, பஸ்ஸில் போகிறதுக்கோ, அந்த ஃபெர்ரின்னு சொல்கிற அதில் போகிறதுக்கோ, சாப்பிட்றதுக்குன்னு எல்லா இடத்துலையுமே இந்த ஆக்டோபஸ் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட கார்டு அது. ஸோ அது நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளால் எல்லா இடத்துக்கும் போக முடியும். இதை வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வாங்கிக்கலாம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து நம்மளோட ஐலாண்டை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் டபுள் டெக்கர் பஸ்லாம் நம்ம ஊரில் போனதில்லை. இப்போ தான் நம்ம ஊருக்கு வந்து டபுள் டெக்கர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது டபுள் டெக்கரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே போய் டிக்கெட் வாங்கியிருந்தோம். டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அங்கே வந்து காசு கொடுத்து நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். ஸோ இந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து நிற்கும். ஸோ நம்மளோட ஸ்லாட் நம்ம வந்து அந்த ஹோட்டல் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பஸ்ஸஸ்லாம் தேடிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயே எல்லாமே கிடைக்கும்.
இப்போ ChatGPT வந்துச்சு, நீங்கள் எல்லாத்தையுமே அதுக்கிட்டே கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பஸ் எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் அங்கே போனோம். உள்ளே வந்து கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. டிரைவர் பக்கத்துலேயே ஒரு உண்டியல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டிக்கெட் போட்டு போயிடலாம், இல்லை உங்கள் கார்டை டேப் பண்ணிட்டு போகலாம், அந்த ஆக்டோபஸ் கார்டை. நீங்கள் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கேமராவும் இருக்கும். ஸோ நீங்கள் லக்கேஜை கீழே வச்சுட்டு மாடியில் போயிட்டு பஸ்ஸோட மேலே போயிட்டு உட்காந்து நீங்கள் அந்த வியூவை, அந்த நம்ம ட்ரிப்பு போகிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட் போகிறதுக்கும், சுற்றி இருக்க பிரிட்ஜஸ்ஸு, இதில் வர வண்டிங்களை பார்க்குறதுக்கும் அந்த ஃபாரின் போன ஃபீல் வந்து உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த பஸ்ஸில் ஒரு முறை ட்ராவல் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி சிட்டிக்குள்ளே வந்து எங்களோட ஸ்டாப்பிங் எங்கே இருக்குன்றதை கஷ்டப்படலை. ஏன்னா எல்லாமே அந்த பஸ்ஸில் வந்து ஒரு டிஸ்பிளே இருக்குது, ஒரு டிவி மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த ஸ்டாப் என்னன்னு அழகாக காட்டுது. அதை பார்த்து எங்களோட ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப்பில் நாங்கள் இறங்கிட்டு நாங்கள் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து கியூ கிரீன் அப்படின்னு ஒரு ஹோட்டலு. அதில் வந்து நாங்கள் செக்இன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ எங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயிலாம் வாங்கி அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க. வெரிஃபை பண்ணிட்டு எங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்து கீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கேயே கொடுத்துருவாங்க. ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டு தான் வந்து நீங்கள் வெளில எங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு. நாங்கள் ரூமுக்கு வந்து பார்த்துட்டோம். ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. 2 பெட்டு, நானும் என் ஃப்ரெண்டு தங்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட முன்னாடி நாள் 2 மணிக்கு கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 2 மணி ஆகிடுச்சு நாங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹாங்காங் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த நாளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மட்டும் எங்களுக்கு இருந்தது. ஒரு 2 hours நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட விசாரித்தோம். அவர் எங்கள் கையோடு எங்களை கூப்பிட்டு போனார். வாங்க உங்களுக்கு வந்து ஹாங்காங் பார்க்கை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். அவர் கூட அவர் வந்து ஹாங்காங் ஃபுல்லாக நடக்க வச்சே கூப்பிட்டு போயிடுவாரா அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்தது. பட் நம்ம ஊரில் தானே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோன்னா கூடவே போய் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஊர்லேயும் நம்ம ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்க. ஸோ மனுஷங்க எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது ரொம்ப வந்த உடனே நமக்கு அந்த கனெக்ட் ஆச்சு. ஸோ எங்களை வந்து ஹாங்காங் பார்க்கு கூப்பிட்டு போனார் ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே அந்த ஹாங்காங் பார்க்குக்கு வராங்க. பார்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக இருக்குது. அங்கே ஃபிஷ்ஷெலாம் இருக்குது. நிறைய செடி கொடிகள் இருக்குது. இந்த மொத்த பார்க்கையும் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. நீங்கள் அது மேலே ஏறி நின்று இந்த பார்க்கை பார்க்கலாம். ஸோ அவர் மொத்தமாக சுற்றி காமிச்சிட்டு பேட்மேன் படம் எடுத்த பில்டிங்கே இதுதான் அப்படின்னு அந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கை கை காட்டினார். நம்ம வந்து இதெல்லாம் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஹாங்காங் ஃபுல்லாகவுமே மிகப்பெரிய பில்டிங் இருக்கிற இடம். வேர்ல்டு முக்கியமான சிட்டிகளில் ஒரு முக்கியமான சிட்டி இது. நம்ம நிறைய ஜாக்கி சான் படத்தில் ஹாங்காங் சிட்டியை பார்த்துருப்போம். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு பில்டிங்கை கூட நம்ம கழுத்து வலி இல்லாமல் பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய பில்டிங்ஸு எல்லாமே வந்து ஆச்சரியப்படுத்துவங்கள. ஸோ ஹாங்காங் பார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 minutes to 1 hour வந்து உங்களுக்கு அதுவே பத்தாது. நீங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பார்க்கோட முடிகிற இடத்துல விக்டோரியா பீக் ஆரம்பிக்குது. ஸோ எங்கள் கூட வந்தவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்கள் விக்டோரியா பீக்குக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போகும்போது ஜாக்கி சானே வெல்கம் பண்ணுறாரு. அந்த விக்டோரியா பீக்கோட வாசலில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சானோட ஒரு ஸ்டாச்சு இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ட்ராமில் போய் அந்த பீக்கை போய் ரீச் பண்ணணுமா. அந்த ட்ராமை பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக ஒரு 45 to 50 டிகிரி பீக்கில் அது ஏறுதுங்க. கிட்டத்தட்ட $165 வாங்கினாங்க. நாங்கள் வந்து ஹைட்டு டாப்புக்கு போனோம், டாப் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $165 per head வாங்கினாங்க. 100கணக்கான மக்கள் வராங்க. ஸோ இந்த ட்ராமை பொறுத்த வரைக்கும் 100 மக்களாக அனுப்புகிறாங்க. ஒரு ட்ராமில் ஒரு 4 பெட்டி தான் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒரு 25-30 பேர் தான் உட்கார முடியும். அப்படின்றதுனால ஒரு 100 பேர் அனுப்பிட்டு திருப்பி கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 10 to 15 minutes வந்து இந்த ட்ராம் வந்து அந்த விக்டோரியா பீக்கை போய் ரீச் பண்ணிடுச்சு. அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாலுக்குள்ளே என்ட்ரான ஃபீல் தான். நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறிட்டே இருக்கோம். ஒரு 5வது மாடி ஏறின பிறகு தான் அந்த பீக்குக்கு போய் ரீச் ஆகிறோம். அப்போ வந்து நமக்கு கையில் இருக்க டிக்கெட்டை பார்த்துட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. ஓகே, நீங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னு நம்மளை மேலே அனுப்புகிறாங்க. மேலே போகும்போது அங்கே நின்று மொத்த சிட்டியும் உங்களால் பார்க்க முடியும். அங்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அந்த ஹாங்காங்கோட அழகு அந்த பீக் தான் அப்படின்ற மாதிரி அந்த பீக்கில் போய் நின்று பார்த்தா ஹாங்காங் பக்கத்தில் இருக்க கடல், அதுக்கு பக்கத்தில் இருக்க காவலூன் ஐலாண்ட் எல்லாமே அவ்வளோ அழகாக தெரியுதுங்க.
இந்த விக்டோரியா பீக்கை பொறுத்த வரைக்கும் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுதான் ஜாக்கி சான் பிறந்த ஒரு இடமா. இங்கே தான் வந்து அவரோட வீடு எஸ்டேட் எல்லாமே இருக்கான், இன்னமும் இருக்கான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்கும் போது நம்மளால் வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இங்கே தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடம் அவ்வளோ ஹாப்பனிங்கான ஒரு பிளேஸாக இருக்குது. ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்துகிட்டா போதுண்டான்ற அளவுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த இடம். நம்ம வந்து அங்கேயே நின்று ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்லாம் ஆன் ஆக ஆரம்பிச்சிது. அப்படியே வந்து இங்கேயே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அங்கேயே வந்து உங்களுக்கு சாப்பாடு தேவையான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதுனாலும் நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. இன்றைக்கி வந்து லைட் மோடாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி டே 2 ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஊர் கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்களோட டெம்பிள், அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த கோயிலுக்கெலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். மெட்ரோவில் வந்து ரூட் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபெரியை ட்ரை பண்ணுறோம், அப்புறம் மெட்ரோவில் போய்க்கலாம், ரெண்டுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபெரி இருந்தது. ஃபெரின்றது ஒரு போட்டு. நம்ம வந்து ஒரு $5 வாங்குறாங்க. அதுக்கு உள்ளே போகும்போது நம்ம ஆக்டோபஸ் கார்டு வாங்கிட்டதுனால ஆக்டோபஸ் கார்டை டேப் பண்ணி நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம போய் டிக்கெட்டாக வாங்க தேவையில்ல, நீங்கள் டேப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த ஃபெரி வந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம கன்னியாகுமரியில் கூட விவேகானந்தர் சிலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு போட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து அவங்க டே டு டே லைஃபுக்கு இது பஸ்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபெரியை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அந்த ட்ராவல் இருந்தது. நாங்கள் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். கடல் அவ்வளோ அழகாக இருக்குது. கடலுக்கு மேலே இருக்க இந்த கரையில் ஹாங்காங்கோட சிட்டி, அதில் இருக்க ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ், அதுக்கு மேலே இருக்க விக்டோரியா பீக், இது எல்லாத்தையுமே போட்லேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு $5 தான். அதை கொடுத்துட்டு இதில் போனது வந்து சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே வந்துருச்சு. காவ்லூன் ஐலாண்டுக்கு வந்தவுடனே அங்கேருந்து நாங்கள் வந்து சரி ஓகே எப்படி போகிறது அப்படின்னு பார்த்து மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் கிளம்பினோம். அங்கேருந்து பார்த்தோன்னா சின் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய பேராக இருக்குது. எனக்கு சின் டெம்பிள் தான் வாயில் வருது. ஸோ அந்த சைனீஸ் டெம்பிளுக்கு போய் ரீச் ஆனோம். சைனீஸ் டெம்பிள் வந்து அவ்வளோ சூப்பராக டிவோஷனலாக இருக்குது. வேலைக்கு போகிற மக்கள் எல்லாரும் காலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஊர் மாதிரியே தான் அங்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஊதுவத்தி ஏற்றுறாங்க. கலராக இருக்குது ஊதுவத்தி. ஒரு சுவாமிக்கு 3 ஊதுவத்தி ஏற்றுறோமா. ஸோ உள்ளே வந்து 3-4 சாமி இருக்குது. நம்ம ஊர்லேயும் வந்து முருகர், விநாயகர், ஆஞ்சநேயர் அப்படின்னு நிறைய சாமி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் 3 ஊதுவத்தி ஏற்றணும்னு என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தா அங்கே 12 ராசி, நம்ம ஊரில் மாதிரி அங்கேயும் 12 ராசி தான். 12 அதுக்கும் சிலைலாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த ஊதுவத்தி ஏற்றிட்டு உள்ளே போகும்போது அவ்வளோ டிவோஷனலாக எல்லாரும் முட்டி போட்டு சாமி கும்பிட்றாங்க. மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டுதல் வச்சு வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பழம்லாம் வச்சு சாமிக்கு வந்து வேண்டிப்போமோ அதே மாதிரி அவங்களும் நிறைய பழங்கள்லாம் வச்சு வேண்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் சைனீஸ் கல்ச்சரும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அங்கேயும் வந்து மக்கள் நம்மள மாதிரி குளத்துலலாம் காசு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கேயும் ஒரு சின்னதாக குளம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அங்கேயும் வந்து காசு போட்டு நிறைய சாமி அவங்க கும்பிட்டுருக்காங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அது வந்து நமக்கும் வந்து பார்க்கும்போது நம்மளோட கல்ச்சரை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்லா ஸ்பெண்ட் பண்ண ஃபீல் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கணுன்றதுக்காக சொல்லலை, அந்த கல்ச்சரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்ததாக போக வேண்டிய இடம், அந்த ஐலாண்ட்லேயே இருக்கிற இடம் வந்து 2-3 ஸ்பாட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் போய் எதாவது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா 2 விதமான மார்க்கெட் இருக்குது. ஒன்று மாங்காக் மார்க்கெட், இன்னொன்று ஷான்ஷூபி மார்க்கெட். ஸ்பெல் பண்ணுறது தப்பாக இருக்கலாம், நீங்கள் வந்து கூகுள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சைனீஸ் இல்லைல்ல. அந்த மாங்காக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டி நகர் மாதிரி ரோட்லேயே கடை போட்டிருப்பாங்க. ரோட்டு கடைங்க தான் அங்கே ஸ்பெஷலே. நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும், அதை சொல்லலை. ஏன்னா இதில் தான் வந்து பார்கெயின் பண்ணிலாம் வாங்க முடியும். உங்களால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பேகுங்க, சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாத்தையுமே உங்களால் அங்கே வாங்க முடியும். எல்லாமே பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். $200 சொன்னாங்கன்னா நீங்கள் $100, $50 கூட கேட்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ கட்டுப்படி ஆகுதோ அவங்க வந்து குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலுமே அவங்க வந்து பேரம் பேசி தான் வாங்குறாங்க, விற்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் வந்து நிறைய பேர்கிட்ட பேரம் பேசினோம். ஒருத்தரெல்லாம் அடிக்கவே வந்துட்டாங்க, நீங்கள் போங்கடா வாங்கவே தேவையில்லைன்ற அளவுக்கு. ஸோ அது ஒரு நல்லா இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மாங்காக் மார்க்கெட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணுன்னாலோ ஷூஸ் வாங்கணுன்னாலோ அது எல்லாமே அங்கே வாங்கலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கணும்னா
ஷான்ஷிபி மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் நிறைய எலக்ட்ரானிக் ரிலேட்டடான ஐட்டம் இருக்கும். 1 லட்ச ரூபா ட்ரோன் வந்து அங்கே 65,000 70,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி அங்கே காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 10 to 20,000 வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அங்கேயும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 hours போயிடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து லாஸ்ட் நாள் தான் வாங்கணும்னு நினைக்காம நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் நாள் எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக கொஞ்சம் ஈவினிங் ஆகுது அப்படின்ன உடனே நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா K11 மியூசியா அப்படின்னு ஒரு மால் இருக்கும். அந்த மாலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மால்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கே, நம்ம ஏன் அங்கே போய் மாலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது அந்த கடற்கரை ஒட்டியே இருக்குது. இந்த அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஒரு 450 மீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு சைனீஸில் இருக்க முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாரோட கைரேகை பதிச்சு வாங்கிட்டு வந்து இந்த கடற்கரை ஒட்டி பதிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக அங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக ப்ரூஸ்லியோட சிலை அங்கே இருக்குது. ப்ரூஸ்லி வந்து ஹாங்காங் பேஸ்டு ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவர் நடித்த படம் ஒரு 7 படம் தான். 35 வயசுலேயே அவர் இறந்து போயிட்டார். இன்றைக்கி வரைக்கும் நம்ம ப்ரூஸ்லியை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா அவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு மனுஷன். அவரை கொண்டாடும் விதமாக அங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலை முன்னாடி போய் நிற்கும் போது நம்மளுக்கு பயங்கர சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது, நம்பவே முடியல. அதே மாதிரி இன்னொரு மனுஷன், ஹாங்காங்க்கு பெருமை சேர்த்த மனுஷன், நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான். ஜாக்கி சானோட கைரேகை பதிச்ச பிளேட்டும் வந்து அந்த அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸில் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட கைரேகை பதிச்ச இடத்த தொட்டு பார்க்கறதுக்கும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் ஏகப்பட்ட குழந்தைகள், பெரியவங்க, சின்னவங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் வந்து நிற்பாங்க. எங்கே க்ரௌடாக இருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓ ஜாக்கி சானோட கைரேகை பதிச்ச இடம் இதுதானா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ஒரு பேஷனேட்டாக மக்கள் வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நமக்கெல்லாம் வந்து ஜாக்கி சான் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ நம்ம வந்து நிறைய விஜய் டிவி படம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். எல்லாரும் ஹாலிவுட்டில் போய் நடிக்கணும்னு நினைக்கும் போது ஹாலிவுட் இவர் வந்து அங்கே நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் ஆஸ்கர் அவார்டு வாங்கணும்னு நினைக்கும் போது ஆஸ்கர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து இவர் கொடுத்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். அவர் இருக்க வந்து இடம் தான் அந்த ஹாங்காங். அதுக்கே ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு. ஸோ இந்த மாதிரி அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸுக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபெர்ரி இருக்குது. ஸோ அங்கே வந்து போட் ரைட்லாம் நீங்கள் பண்ண முடியும். $30-40 கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு 30-40 மினிட்ஸ் நீங்கள் அந்த ஃபெரியில் சுற்றிட்டு அதுலேயே ஃபுட்டு சாப்பாடுலாம் வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை ரவுண்ட் மட்டும் அடிச்சிட்டும் வரலாம். அதுவும் அங்கே உங்களால் பண்ண முடியும் ஒரு ஈவினிங்கில். அதே மாதிரி 7:30 to 8:30 ஒரு லைட் ஷோ மாதிரி ஒன்று நடத்துவாங்க. அது வந்து அந்த பில்டிங் மேலெலாம் அடிக்கும். உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாங்காங் பீப்புளை கேட்டோம்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா டெய்லி நடக்குது அவங்களுக்கு, அது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லைட்ஸே போலனா கூட ஈவினிங் ஆக ஆக இந்த போட்டுங்களில் வர லைட்டும் ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸில் இருக்க லைட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ இந்த Day 2 வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி மெட்ரோ ஸ்டேஷன் பிடிச்சி வான்சாய் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். 3வது நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம்னா அது டிஸ்னிலேண்ட். வேர்ல்டுலேயே 7 பிளேஸில் தான் இந்த டிஸ்னிலேண்ட் இருக்குது. இதில் மோஸ்ட் அஃபோர்டபுள், இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 hours ட்ராவலில் போய் ரீச் ஆகிற இடம் தான் இந்த டிஸ்னிலேண்ட் ஹாங்காங்கில் இருக்குது. ஹாங்காங்கில் இருக்க டிஸ்னிலேண்டுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 rupees கிட்ட ஆகும். இதில் வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஒரு நாள் பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு 2,500 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்னா அது இந்த டிஸ்னிலேண்டு தான். இதை வந்து ஹாங்காங் கவர்மெண்ட் கூட அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு கட்டினாங்க. ஹாங்காங்கோட மொத்த டூரிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிளானை வந்து அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சார்ஸ்ன்ற ஒரு நோய் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் டூரிசம் பாதிக்குது. இனிமேல் வந்து ஹாங்காங்க்கு நிறைய பேர் வரமாட்டாங்கன்னும் போது ஹாங்காங் கவர்மெண்ட் வந்து அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க, டிஸ்னிலேண்ட் கொண்டு வராங்க. இன்னும் வேறு எதெல்லாம் பண்ணி அவங்க நாட்டுக்கு வந்து டூரிசம் இழுக்க முடியும் அப்படின்னு நினச்சி பண்ண ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இந்த டிஸ்னிலேண்ட். டிஸ்னிலேண்டுக்கு தனியாகவே ஒரு மெட்ரோ ட்ராக் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். இந்த ட்ரெயினே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் டிஸ்னிலேண்டுக்கு போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ்லாம் போட்டிருப்பாங்க. உள்ளே எல்லாமே அந்த டிஸ்னி கேரக்டர்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே போகும்போது ஒரு மேஜிக்கல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மியூசிக்லாம் ப்ளே ஆகும் ரயில்வே ஸ்டேஷனில். எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இறங்கி உள்ளே போக உங்களுக்கு வந்து
நீங்கள் இருக்கிற இடத்தையே மறந்துடுவீங்க, அந்த டிஸ்னி கேரக்டராக போயிடுவீங்க. நீங்கள் டிஸ்னியை நல்லா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்னிலேண்டுக்கு வரவங்க முக்கால்வாசி பேர் இந்த டிஸ்னி கேரக்டர்ஸாகவே ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். டிஸ்னிலேண்டுன்றது ஒரு நாள் கூட பத்தாது, அவ்வளோ பெரிய லொக்கேஷன், அவ்வளோ நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் மினிமம் 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டிஸ்னிலேண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஷோஸ் இருக்கும், நிறைய ரைடு இருக்கும், நிறைய நீங்கள் ஈவினிங் டைமில் கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்க. ஸோ அதுவும் அந்த கேசல் பக்கத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணிடவே முடியாது. எல்லா இடத்துலையுமே க்ரௌடு நிறைய இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் போங்க, வீக்கெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் கொடுக்குற சஜஷன். ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரெயினில் ஆரம்பித்து இந்த மொத்த டிஸ்னிலேண்டையும் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வர்றதுக்கு ஒரு ஃபுல் டே தேவைப்படும். நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அடுத்த நாள் எப்படா போய் தூங்கலான்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு 1 more டே இருக்குது, இதே மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை டிஸ்னிலேண்ட் பார்க்க முடியல, எனக்கு அது வேண்டாம், இன்னொரு இடம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஓஷன் பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது. இங்கேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்வேரியம், ரைட்ஸு, கேபிள் காரு, பாண்டாலாம் இருக்கும். இந்த ஃபுல் பார்க்குமே நிறைய பாண்டாக்களால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்னிலேண்டுக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்னிலேண்டை மிமிக் பண்ணுற மாதிரி நிறைய மியூசிக்லாம் போடுவாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த ஓஷன் பார்க்கோட மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓஷன் பார்க் அந்த பாண்டா கரடிகளோட டிசைனாக இருக்கும். அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, டூரிசம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 6500 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். டிஸ்னிலேண்ட் 10,000 இது 6500, ஒரு 35% இது கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இதுக்குமே உங்களுக்கு 1 டே தேவைப்படும் இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா. ஸோ உங்களோட டைமை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், ரெண்டுமே வேணுமா, ஏதாவது ஒன்று வேணுமா அப்படின்றது. ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட லாஸ்ட் டே இது 4th டேவாக இருக்கலாம், இல்லை 5th டே, உங்களோட டைமை பொறுத்து. ஸோ இது லாஸ்ட் டே உங்களுக்கு நைட்டு ஃப்ளைட் இருக்குன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற இடம் நாங் பிங் 360 அப்படின்னு ஒரு ஐலாண்டு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பிக் புத்தா ஸ்டாச்சு இருக்குது. நீங்கள் கேபிள் கார் வழியாக அங்கே போய் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த ஐலாண்ட் ஏர்போர்ட் ஐலாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 30 minutesல ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ அதனால் எந்த ரிஸ்க்குமே இல்லை. இதுக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்கும். மெட்ரோவில் போய் ரீச் பண்ணிவிட்டு மெட்ரோலேருந்து வெளில வந்தீங்கனாலே இந்த நாங் பிங் 360 போகிற வழியை காட்டுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $360 ஹாங்காங் கொடுத்து கிறிஸ்டல் கேபிள் அதை வாங்கணும். ஸ்டாண்டர்ட் கேபிள் இன்னும் கொஞ்சம் கம்மி. கிறிஸ்டல் கேபிள் வாங்கினீங்கன்னா தான் உங்கள் காலுக்கு அடியில் என்ன இருக்கோ கிறிஸ்டல் கிளியராக உங்களால் பார்க்க முடியும். கண்ணாடி கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் கேபிளில் அதில் இரும்பு போட்டிருப்பாங்க, கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த விசிபிள் சூப்பராக இருக்கணும்னா கிறிஸ்டல் கேபிள் வாங்கிட்டீங்கன்னா, ஏன்னா அது ஒரு கடல் மேலே போகும், அப்புறம் மலை மேலே போகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டல் கேபிள் உள்ளே நீங்கள் பக்கத்தில் ஃப்ளைட்லாம் இறங்குற ஏர்போர்ட்டையும் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் $360 போனால் போதுன்னு இந்த நாங் பிங் 360ல் இந்த கேபிள் ரைடு வாங்கிடுங்க. இதில் வாங்கினீங்கன்னா ஒரு 30 minutes ரைடு அவ்வளோ அழகாக பொறுமையாக கூப்பிட்டு போவாங்க. ஆப்போசிட்டில் வர கேபிள்லாம் பார்த்து ஜாலியாக கை காட்டிகிட்டே போகலாம். ஸோ போய் ரீச் ஆகிட்ட உடனே ஃபோட்டோலாமும் எடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபோட்டோவை இன்னொரு $50-100 கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை அது காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம ஃபோன்லேயே செல்ஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை விட்டுடலாம். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் புத்தா ஸ்டாச்சு கிட்ட. ஸோ அது எல்லா இடமுமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒரு கோவில் இருக்கும் கீழே. நீங்கள் கோவிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ஒரு ஊதுவத்தி வாங்கி கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு உங்கள் மனசில் இருக்க வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் புத்தா கிட்ட போகலாம். புத்தா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 ஸ்டெப்ஸ் இருக்குது. பார்க்கும்போது கிட்ட இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஏற 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 அந்த படிக்கட்டு வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 minutes வேணும்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட அது திருப்பி ஏறலாம். ஸோ ஏறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு புத்தர் சிலை, 250 டன் பிரான்ஸ்னால் செஞ்ச ஒரு புத்தர் சிலை, அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அந்த இடமே அவ்வளோ சூப்பர். ஏன்னா ஒரு பக்கம் ஐலாண்டு கடலாக இருக்கும், இன்னொரு பக்கம் மலைகளாக இருக்கும். அந்த மேலே அடிக்கிற காற்று அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு 12 மணிக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா கூட உங்களுக்கு சில்லுன்னு தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடம். நீங்கள் போயிட்டு அங்கே எல்லாரும் வேண்டுதல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு தான், நம்மள மாதிரி தான் அவங்க வேண்டுதல் பண்ணுவாங்க புத்தர்கிட்ட. உள்ளே போனீங்கன்னா புத்தா பற்றின கதைகள் எல்லாமும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நம்ம கதைகள் மாதிரி, நம்ம சாமி கதைகள் மாதிரி தான் அந்த புத்தாக்கான கதைகளாக அவங்க அங்கே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுமான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு புத்தர் சிலை இருக்க இந்த டியான் புத்தா பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க ஷாங்காயில் இதே மாதிரி ஒரு சிலை இருக்காம். அந்த சிலை அவங்க அதே மாதிரி கோவிலை
இங்கே மிமிக் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷன். நாங்கள் போகும்போது 2-3 தமிழ் ஃபேமிலி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹாப்பியாக ஆகிடுச்சு டக்குன்னு நம்ம ஊருக்காரங்களை இங்கே பார்க்கும்போது. எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே தமிழ் ஆளுங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் நிறைய பேரை பார்த்துருந்தேன். ஒரு 4-5 ஃபேமிலி வந்து மொத்தமாக இந்த ட்ரிப்பில் பார்த்துருப்பேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பே பார்த்திங்கன்னா ஹாங்காங்கு போனது அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது. பீப்புள் அவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க. ஒரு எஸ்கலேட்டரில் ஏறும்போது அழகாக வழி விட்டு போகிறாங்க. எந்த குப்பையும் ரோட்டில் பார்க்க முடியல. எந்த போஸ்டர்ஸ் பேனர்ஸையும் நான் பார்க்கல. என்னடா இது ஊர் அப்படின்ற அளவுக்கு எதுவுமே என்னால் பார்க்க முடியல. அவ்வளோ ஆசையாக இருந்தது. இதே மாதிரி தான் நம்ம ஊரை பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஹாங்காங்கை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு குறிப்பாக யாருன்னா ஹாங்காங் போகணுன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.